இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் எப்போ வராங்க எப்போ போகிறாங்க அப்படின்றத எப்படி நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லாமல் பார்த்துக்கொள்கிற அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குற மூலமாக உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சொன்னால் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லாமல் எப்போ ஆனுக்கு வராங்க எப்போ ஆஃப்க்கு போகிறாங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் குரோம் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்செக் ஆன்லைன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இங்கே வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு போகும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் நம்பரையும் நம்ம ஒரே தரத்தில் நம்ம செக் பண்ண முடியாது. யார் மூலமாக நமக்கு டவுட்டோ அவங்களோட நம்பரை மட்டும் நம்ம எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த நம்பரை தான் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த நம்பரோ அந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கோட் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டுபாயில் இருக்கிறதுல டுபாய் நம்பரை நான் என்டர் பண்ண போகிறேன். ஓகே, நான் டுபாய் நம்பரை கொடுத்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு செக் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரி வருது, ப்ளீஸ் ட்ரை டேக்கன் அப்படின்றது. ஸோ எனக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்றிருக்கும். ஸோ அப்படி இல்லை, ஒர்க் ஆகும். இதில் நான் பார்த்தீங்கன்னா ஜீரோவை நான் இதை அதாவது நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பிறகு மறுபடியும் நான் எகன் நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதுக்கும் வருதில்லை. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு இங்கே ரெக்கார்டில் இருக்கிறதால எனக்கு வருதில்லை. ஸோ நான் ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் நம்பர் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ அவர் ஆன்லைனில் வந்திருக்காரு அப்படின்றத காமிக்குது. 5 செகண்டுக்கு முன்னாடி அவர் ஆன்லைனில் வந்து போயிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். நம்ம எல்லா நம்பரையும் ஒரு விதத்தில் பார்க்க முடியாது. யார் மேலே நமக்கு டவுட்டோ அவங்கள மட்டுமே நம்ம எடுத்து பார்த்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா, இதான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த இது பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கணும் பை பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. ஓகே, பை, see you.